எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையலில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறது. சிம்பிளாக இருக்கிற கோதுமை தோசை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பாவமாக இருக்கிற ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. 8 to 10 தோசை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. 2 கப் அளவு வீட் ஃப்ளோருக்கு கோதுமை மாவுக்கு 2லிருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். முதல்ல 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இது இங்கே இருக்கட்டும். உடனே தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் சட்னி செஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை செஞ்சால் சூடோடையே சாப்பிட்டுக்கலாம். சம்மந்தி செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 5 to 8 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி. மிளகாய் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்தாலும் போதும். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி நம்ம நிறைய ஊற்ற வேண்டியது இருக்குது. இது ஒரு கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற தேங்காய் சம்மந்தியாக இருக்குது. தோசைக்கெல்லாம் இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்றா இருக்குது. அது நிறைய இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக தான் செஞ்சு எடுக்கிறது. 1 கப் அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் அது கலக்கி எடுத்து வச்சுருக்கு. தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் மறுபடியும் சின்ன வெங்காயம், 5 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்து இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருகி போகாமல் வறுத்துக்கோங்க. 2-3 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொடி சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற சட்னியோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. மறுபடியும் நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கு. இந்த ஒரு சம்மந்தி கொதிக்க விடக்கூடாது. நல்லா இதே மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஆவி வர ஆரம்பிக்கும் போது நல்லா சூடானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிட்டேன். கொதிக்க விட்டுச்சு அப்படின்னா தேங்காய் வேறு தண்ணி வேறு அந்த மாதிரி ஆகி போயிடும். நம்ம இது கொதிக்க விடாததுனால இதில் ஊற்றுற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். இல்லை இருந்தால் கொதிக்க விட்டு ஆற விட்டு தண்ணி ஊற்றினாலும் போதும். சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்தது கோதுமை தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். அயன் தவா தான் நான் எடுத்துருக்கு. காஸ்ட் அயன் தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் தான் அதுக்குள்ளே தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி மேலே பச்சையாக இருக்கிற மாவு ஃபுல்லாக வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் கோதுமை தோசை செய்யறதுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கோதுமை தோசையாக இருக்குது. உங்களுக்கு வெரைட்டியாக கோதுமை தோசை வெரைட்டி டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கமெண்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்லோட் பண்ணிடலாம். நம்ம கோதுமை தோசை ரெடியாக இருக்குது. தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. சூடோடையே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.